வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 6ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். 1522ஆம் ஆண்டில் ஃபெர்டினண்ட் மேக்லகன் விக்டோரியா கப்பல் உயிர் தப்பிய 18 பேருடன் ஸ்பானியாவை வந்து சேர்ந்தது. முதலில் உலகை சுற்றி வந்த கப்பல் என்ற பெயரை இது பெற்றது. 1642ஆம் ஆண்டில் இங்கிலாந்து லாங் நாடாளுமன்றம் நாடகங்களை அரங்கேற்றுவதற்கு தடை விதித்தது. 1803ஆம் ஆண்டில் பிரித்தானிய அறிவியலாளர் ஜான் டால்டன் வெவ்வேறு மூலகங்களின் அணுக்களை வேறுபடுத்துவதற்கு சின்னங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார். 1901ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் வில்லியம் மெக்கின்லி நியூயார்க்கில் சுடப்பட்டு படுகாயமடைந்து பின்னர் மரணமடைந்தார். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் தென்னாப்பிரிக்கா நாஜி ஜெர்மனியுடன் போர் தொடுத்தது. 1943ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் தொடர் உந்து ஒன்று தடம் புரண்டதில் 79 பேர் உயிர் இழந்தனர், 117 பேர் காயமடைந்தனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சோவியத் படைகள் ஸ்தோனியாவின் தார்த்து நகரை கைப்பற்றின. 1952ஆம் ஆண்டில் இங்கிலாந்து ஆம்சயர் என்ற இடத்தில் வான்காட்சி ஒன்றில் விமானம் வீழ்ந்ததில் 29 பேர் கொல்லப்பட்டனர். 1965ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா பாகிஸ்தானை தாக்கி லாகூரை 1 மணி நேரத்தில் கைப்பற்றப் போவதாக அறிவித்தது. 1966ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கலின் காரணகர்த்தா பிரதமர் ஹென்ரிக் ஓர்வர்ட் கேப்டவுன் நகரில் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். 1970ஆம் ஆண்டில் ஐரோப்பாவில் இருந்து நியூயார்க் சென்று கொண்டிருந்த 2 பயணிகள் விமானங்கள் பாலஸ்தீன போராளிகளால் கடத்தப்பட்டு ஜோர்டானுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1972ஆம் ஆண்டில் மியூனிக் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் போது பாலஸ்தீன கருப்பு செப்டம்பர் தீவிரவாதிகள் 9 இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டனர். 1986ஆம் ஆண்டில் யூத ஓய்வு நாளின் போது இஸ்தான்புல்லில் 2 தீவிரவாதிகள் யூத தொழுகை கூடம் ஒன்றில் 22 பேரை கொன்றனர். 1991ஆம் ஆண்டில் ஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா ஆகிய பால்டிக் நாடுகளின் விடுதலையை சோவியத் ஒன்றியம் அங்கீகரித்தது. 1991ஆம் ஆண்டில் ருஷ்யாவின் லெனின்கிராட் நகரின் பெயர் மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என மாற்றப்படுவதற்கு ருஷ்ய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. 1997ஆம் ஆண்டில் இங்கிலாந்து இளவரசி டயானாவின் உடல் லண்டனில் அடக்கம் செய்யப்பட்டது. 2.5 பில்லியன் மக்கள் தொலைக்காட்சி மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தனர். 2003ஆம் ஆண்டில் பாலஸ்தீன பிரதமர் முகமது அப்பாஸ் பதவி விலகினார். 2007ஆம் ஆண்டு ஒச்சாட் நடவடிக்கையில் சிரியாவின் அணுக்கரு உலையை அழிக்க இஸ்ரேல் வான் தாக்குதலை மேற்கொண்டது. 2009ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் சம்புவோங்கா தீபகற்பத்தில் 971 பேருடன் கப்பல் ஒன்று மூழ்கியதில் 10 பேர் மட்டுமே உயிர் தப்பினர். மேலும் செப்டம்பர் 6ஆம் நாளானது சுவாசிலாந்து நாட்டில் விடுதலை தினமாகவும் பல்கேரியா நாட்டில் இணைப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.